வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் தாலுக்கா வாரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாலுக்கா ஆஃபீஸர்லேருந்து ஒரு புதுசாக வேலையை வந்து வெளியிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th +2 டிப்ளமோ டிகிரி எனி கிராஜுவேட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்தவித தேர்வும் கிடையாது, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் கட்டணமும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 31/12/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா புதுசாக வந்து வெளியிட்ருக்காங்க. ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட நோட்டிஃபிகேஷனும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இது வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மோர்ன்றது நீங்கள் கொடுத்தாவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லைனா இங்கே கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 32 விதமான உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 31/12/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணதும் அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NHM ஸ்கேமுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31/12/2024 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த வேவ்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மாவட்ட நல்வாழ்வு சங்க திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமாக இப்போதைக்கு வந்து பணியிடத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 31/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரில் அல்லது தபால் மூலிமாவும் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊப்பர் ஹெல்த் மெடிக்கல் ஆஃபீஸருக்காக உங்களுக்கு 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா MBBSயில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000 உங்களுக்கு மாத சம்பளம் வந்து 60,000 இருக்கும். அண்டு ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. MBBSயில் நீங்கள் MBBS டென்டலு ஆயுஷ் மெடிக்கல் டிகிரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 60,000 உங்களுக்கு மாத சம்பளம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வயசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு மைக்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. MBBSயில் MD அதாவது பயாலஜி நீங்கள் முடிச்சிருந்தா, அப்படி இல்லைன்னா MSc மெடிக்கல் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 40,000 உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும். அண்ட் டென்டல் சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா BDSயில் அதாவது MBBSன்னு கூட சொல்லலாம். இதில் MBBSயில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைவேட் டென்டல் காலேஜ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 34,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அண்ட் சோஷியல் ஒர்க்கருக்காக உங்களுக்கு ஒரு காலி பணியிடங்க இருக்குது. MA சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க்கர் மெடிக்கல் அண்ட் பிசியோதெரப்பி இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 23,800 உங்களுக்கு சம்பளம் இருக்கும். ஐடி ஆர்டினரி அதாவது ஐடி ஆடிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் ஸ்டாஃப்காக உங்களுக்கு 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ BSc நர்சிங்கு இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 உங்களுக்கு வந்து மாத சம்பளம் இருக்கும். அண்ட் மெடிக்கல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா MHPக்காக உங்களுக்கு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து BSc நர்சிங்கு அல்லது டிப்ளமோ நர்சிங்கு நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 உங்களுக்கு மாத சம்பளமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அசிஸ்டண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, OT அசிஸ்டண்ட், பேராமெடிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் டிப்ளமோ OT டெக்னீஷியனோ அல்லது டிப்ளமோ டிகிரியோ அல்லது டிப்ளமோ நர்சிங்கோ அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அண்டு பேராமெடிஸ்ட் அதாவது பேராமெடிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா
டிப்ளமோ ஃபார்மசியோ இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாதம் வந்து 15,000 உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அண்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து கிராஜுவேட்டோ அல்லது கிராஜுவேட் போஸ்ட்டோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது. 10வது நீங்கள் படிச்சிருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து டென்டலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது. கம்ப்யூட்டர் வித் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டோ அல்லது எனி போஸ்ட் கிராஜுவேட்டோ அண்டு டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். அண்டு எம்ஹெச் அதாவது என்எம்பி இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டில் வந்து 13,500 உங்களுக்கு மாத சம்பளம் வந்து இருக்கும். நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டோ எனி கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் போதும். அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் தான். சரிங்களா? கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டு அண்ட் எனி கிராஜுவேட்டு அண்ட் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சிக் நேஷ்னல் கேர் யூனிட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா SNCU அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மாதம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வந்து கொடுக்குறாங்க. உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து வேலை பார்க்குற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டா ஆப்ரேட்டரில் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவருக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு தான் நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. இதில் வந்து 10th படிச்சுட்டு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் ஆனவங்களோ அல்லது ஃபெயில் ஆனவங்களோ டிரைவிங் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரேடியோகிராஃபி மல்டி பர்பஸ் ஒர்க்கரு அண்ட் கிளீனரு அண்ட் மல்டி பர்பஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 57 வேக்கன்சி வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டண்ட் மல்டி டாஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கான அப்ளிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் அண்ட் கிளீனருக்கும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சித்தாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்டண்டு அண்டு சீனியாரிட்டி அட்டண்டு அண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் செக்யூரிட்டிக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ONC செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 காலி இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்னாள் இராணுவ வீரர் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 8th பாஸோ ஃபெயிலோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து 8வது படிச்சுட்டு இருக்கிறவங்களிருந்து 12வது +2 டிப்ளமோ டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபார் 32 அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்நெட்டில் ஓப்பன் ஆகிற மாதிரி கேட்கும். அது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டு அதாவது என்ன பொசிஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 27 வேக்கன்சி அதாவது 27 போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அத்தனை போஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன கல்வி தகுதி இருக்கோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுமோ உங்களுக்கு எது குவாலிஃபைடாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்ளிகண்ட்டோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயில் ஆஃப் இமெயிலான்னு கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர், உங்களுடைய ஃபுல் இமெயில் ஐடி அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக ஐடி ப்ரூஃப் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஆதார், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ரேஷன் கார்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் டிசி அதாவது ட்ரான்ஸ்ஃபரர் உங்களுடைய டிசி கேட்டிருக்காங்க. அண்டு டிசபிலிட்டி விண்டோவா அல்லது உமனா அண்டு எக்ஸர்விஸ்மேனை இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட இருந்தால் ஆமான்னு கொடுத்துக்கோங்க. ஆமான்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து இதோடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ் வந்து ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும் அண்ட் ஸ்பீக் பண்ண தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணவும் தெரியும், படிக்கவும் தெரியும் அண்ட் பேசவும் தெரியும் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ரீட், ரைட், ஸ்பீக் பண்ண தெரியும். அதர் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம்.
இது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போ படிச்சிங்க, என்ன படிச்சுட்ருக்கீங்க, என்ன படித்து முடிச்சிங்க, உங்களுடைய பாசிங் இயரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிகிரியோட நேமும், உங்களுடைய பாசிங் இயர், மினிமம் மார்க்கு, மேக்ஸிமம் மார்க்கு, எவ்வளோக்கு வந்து எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலமில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து முன் அனுபவம் உங்களுக்கு பெற்றிருந்தால் நீங்கள் வந்து எப்போ எங்கே ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட சம்பளம் வந்து என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு பண்ணாவே போதும். ஒன்ஸு சப்மிட் ஆகிடும். சரிங்களா? சப்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ் கூட நீங்கள் வந்து அனுப்பினாலும் அனுப்பிக்கலாம். அதில் அப்ளை பண்ணிட்டு விட்டாவே அவங்களே வந்து கால் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அவங்க வந்து உங்களுடைய பேரை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. என்ட்ரி பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாபை வந்து கெட் பண்ணிக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. யாராவது பேர் இருக்குது, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுடைய நேமு அண்டு உங்களுடைய இதே வந்து கொடுத்துருக்காங்க, கேஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ காலி பண்ண இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 அது கீழே வந்து வியூஸ்ன்னு இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தாவே போதும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 5 பேர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரோல் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேண்டிடேட்ஸோட நேமும் அண்டு போஸ்ட்டோட நேமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் இந்த இதுலேயும் வந்து கொடுப்பாங்க. உங்களுடைய நேமு, உங்களுடைய ரிஜிஸ்டர் நேமை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.